We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. தமிழகம் முழுவதும் 30க்கும் அதிகமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மின் வாரியத்தில் நடந்த மின்மாற்றி கொள்முதலில் முறைகேடு என்ற புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 2021-23 மின்மாற்றி கொள்முதலில் 397 கோடி ரூபாய் முறைகேடு என கடந்த ஜூனில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பல்வேறு இடங்களிலும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், முதற்கட்ட தகவல் என்ன? திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கட்டுமான கழகமான டான்ஜெட்கோ சார்பில் 45,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் 397 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழகம் முழுவதும் சோதனை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் 27 இடங்களிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார். அப்போது கடந்த 2021-23 ஆண்டுகளில் 45,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் 397 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்தது, ஊழல் நடந்த குற்றச்சாட்டு இருந்தது. இதன் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து உயர்நீதிமன்றத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த சோதனையானது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. விஜயதர்ஷினி, தகவல்களுக்கு நன்றி முருகேசன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.